வணக்கம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம்னு ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு கேண்டலாக மூவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 2 நோட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ ப்ரீவியஸ் 2 டேஸோட ஒரு பாசிபிள் நோட்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நோட், இது ஒரு நோட். ஸோ இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் டேவோட இதுக்குள்ள இந்த 2 ஜாயிண்ட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபர்தராக வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு ஃபர்தராக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவோம். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொரு கேண்டலாக மூவ் பண்ணுறேன். 19th ஃபஸ்ட் கேண்டில் வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு டாப்பில். சரிங்களா? டாப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் எப்படின்னு மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெயிட் பண்ணலாம். நம்ம கிளியராக வந்துட்டு டயக்ராம் போடுற அளவுக்கு ஓரளவுக்கு கிளியர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயும் 2 நோடு வந்துட்டு கிளியராக ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு டேவோட ஓப்பன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நோடு பார்த்திங்கன்னா நமக்கு க்ளீனாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ இந்த நோடையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அசிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதையும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த பேட்டர்ன்லேருந்து வெளியே பிரேக் அவுட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துலையே எடுக்கலாம் நீங்கள் என்ட்ரியை. ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 நோட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இதை ஸ்பாட்டில் ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப்பாக வச்சுட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஏன்னா இறங்கி ஏறி இருக்குது. ஒரு ரெட் கேண்டலும் போட்டிருக்கான் நீட்டாக. நீங்கள் வந்துட்டு இந்த கேண்டலோட ஹையும் கூட சின்ன ஸ்டாப் லாஸும் வச்சுக்கலாம். 974 இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே சின்ன ஸ்டாப் லாஸும் வச்சுக்கலாம். இல்லை இந்த இடத்துலையும் 40 பாயிண்ட்டும் வச்சுக்கலாம். ஸோ இங்கேயே நமக்கு சப்போஸ் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல டார்கெட் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிள்லேருந்தும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நமக்கு இந்த அசிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்லேருந்தும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு பாசிபிள் என்ட்ரி தான். இது வந்துட்டு பெஸ்ட் என்ட்ரி நமக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இதை பிரேக் பண்ணி வெளியே வரும்போது நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துருக்கான். இதே நம்ம ஆப்ஷன்ஸ் சார்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு என்ட்ரி பார்த்திங்கன்னா 950க்கு. ஸோ 44,900 புட்டு 950க்கு 19th இது பார்த்திங்கன்னா 950க்கு அரௌண்ட் 167 பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி இது. ஸோ 167 என்ட்ரி அப்படிங்கும்போது அதில் ஸ்பாட்டில் ஒரு 20 பாயிண்ட் அப்படின்னா இது ஒரு 10 பாயிண்ட் வரும். எப்படியும் ஒரு 150 145 வச்சிங்கன்னா 15 பாயிண்ட் வச்சிங்கன்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட்டே கொடுத்துட்டான் கிட்டத்தட்ட. ஒரே இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீட்டாக டார்கெட் கொடுத்துட்டான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்ட் லைனை வந்துட்டு கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஓரளவுக்கு இது பண்ணிடலாம் பையிங்கில். சப்போஸ் டைரெக்ஷனல் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் வந்துட்டு இதையும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 160 ரூபாவில் ஒரு லாட் வாங்குறதுக்கு நமக்கு கால்குலேட்டரில் 25 குவான்டிட்டி 165 ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன். 167 ரூபா இருக்குது. 167 ரூபா ஒரு லாட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபா தேவைப்படும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் நமக்கு ஒரு 50 to 100 பாயிண்ட் பிடிக்கிறோம் அப்படின்னா 2500 ரூபா கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். வெரி மினிமல் சின்ன ஸ்டாப் லாஸில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்னென்னா ஒரு 10 பாயிண்ட்னா 250 ரூபா தான் ரிஸ்க் வரும். 250 ரூபா ரிஸ்கில் 1:10 ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் வீக்லி ஒரு 2 to 3 டேஸ் வந்துட்டு கொடுத்துட்டே தான் இருக்கும். சில நாள் தான் ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி வராது. பட் மற்ற நாள்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சோன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னும் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும்போது ஒரு ஹெவி குவான்டிட்டி போடுறதுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நமக்கு ஒரு 200 குவான்டிட்டி போடுறோம், ஒரு 20,000 ஒரு 100 குவான்டிட்டிஸ் போடுறோம் அப்படிங்கும்போது 127 அப்படிங்கும்போது 16,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா. 100 பாயிண்ட்னா 10,000 ரூபா வந்துட்டு 30 பாயிண்ட்னாலே 3,000 ரூபா 4,000 ரூபா பெரிய ROI இந்த சின்ன கேபிட்டலுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 நாளில் எல்லா நாளும் ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வரனால வந்துட்டு கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதாக வந்துட்டு இருக்கும்.